ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஓடிஐ போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சீரியஸ் கைவிட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் போட்டி ஒரு டையில் முடிஞ்சுது. இரண்டாவது T20 கட்டாய வெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா இரு அணிகளுமே வந்து பார்த்திங்கன்னா களமிறங்கினாங்க. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது போட்டியிலையும் லாஸ் ஆகிட்டாங்க. இப்போ மூன்றாவது போட்டி இந்தியா வின் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்தியா டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க. 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடர் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு, இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஓடிஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டையில் முடிஞ்சிருச்சு. ஒரு ரன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து தேவைப்பட்ட போது வந்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆனாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் இந்த ஒரு ரன் இருந்திருந்தால் இப்போதைக்கு சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தியா கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இருந்தாலும் முதல் மேட்ச் வந்து டையாக ஆயிடுச்சு. அடுத்த போட்டி கட்டாய வெற்றியாக இருந்தது இரு அணிகளுக்குமே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகிட்டாங்க ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது போட்டி இன்னும் ஒரு போட்டி வந்து இருக்குது. இலங்கை தான் வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க, ஒரு மேட்ச் வின் லீடிங்கில் இருக்காங்க. இருந்தாலும் தேர்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணாங்கன்னா சீரியஸ் வந்து டை தான் ஆகும். எந்த டீமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் கைக்கு போகாது. இரண்டு அணிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டை அப்படிங்கிற முடிவு தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா T20 போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 3 போட்டிகள் கொண்ட தொடரில் வந்து பார்த்திங்கன்னா 3 போட்டிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணாங்க. ஓடிஎஸ்ல தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது போட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாய நோக்கத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா களம் இறங்குவாங்க. ஏன்னா ஆறுதல் வெற்றினாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது போட்டி வந்து களம் இறங்குவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் அவங்க கைக்கு வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது போட்டி கண்டிப்பாக வின் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எஃபர்ட் போடுவாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.